இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக அவங்க திமுகவோட கூட்டணி போறாங்க. தேமுதிக திமுகவோட கூட்டணியில் இணைவது திமுகவுக்கு பலமா பார்க்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேமுதிக கூட்டணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். குறிப்பாக மேற்கு மண்டலத்திலும் வட மண்டலத்திலும் தேமுதிக கூட்டணி என்பது இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை ஏற்ற பிறகு நடந்து கொண்டிருக்கும் பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அண்டர் கரண்ட்ல தமிழ்நாட்டின் வட மாவட்டத்தின் மையப்பகுதியிலும் மேற்கு மாவட்டத்தின் மையப்பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் போலரைசேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் ஏறக்குறைய வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அணி 50 விழுக்காடு வாக்குகளை வரை பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அளவிற்கு தேமுதிக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோசியல் போல்ட்டாக மிகப்பெரிய பலனை அளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி மக்களான கோயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் போன்ற அருந்ததியர் போன்ற சமூக பிரிவினரிடம் விஜயகாந்தின் மீது உள்ள அபிமானம் விஜய பிரபாகரனுக்கு இருக்கிறது. அவரது பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதல் பலனை தரும். தேமுதிகவை பொறுத்தவரை ஏற்கனவே 47 விழுக்காடு ஸ்டாலின் தலைமையில் எடுத்த அணியில் சுமார் 3 விழுக்காடு பலம் கொண்ட தேமுதிக சேரும் போது அவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் இதுவரை அவர்களுக்கு அதிமுக அணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் கொடுப்பதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என மதிமுக, காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் 3 வெற்றியை பெற்ற சூழ்நிலையில் தேமுதிகவிற்கும் ஸ்டாலினின் செல்வாக்கால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு வின் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் தேமுதிக எடுத்த சரியான முடிவு. 2006ஆம் ஆண்டே தேமுதிக 8 விழுக்காடு பலம் இருந்த போது 40 விழுக்காடு பலம் கொண்ட திமுக அணியில் அவர் சேர்ந்திருக்க வேண்டும். அன்று கோட்டை விட்டார்கள். இன்று இவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். தேமுதிக கட்சி என்பது அதிமுக அணியில் இருந்து சுமார் 3 விழுக்காடு வாக்கு பெற்றவர்கள் திமுக அணிக்கு வந்திருப்பது அதிமுக அணியின் வாக்கு பலத்தில் 3% குறைக்கும், திமுக அணியின் வாக்கு சதவீதத்தில் 3% அதிகரிக்கும். எனவே முதலணிக்கும் 2வது அணிக்கும் ஏற்கனவே 12 விழுக்காடு வித்தியாசம் வந்த சூழ்நிலையில் தேமுதிக திமுக அணியில் சேர்ந்திருப்பது திமுக அணிக்கும் அடுத்த 2வது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசத்தை மேலும் அதிகரிக்கும். இது திமுக அணியின் வெற்றி வீதத்தை பெரிய அளவுக்கு உயர்த்தும். அதில் தேமுதிகவும் 2011க்கு பிறகு கூடுதல் பலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தேமுதிகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தேமுதிக தொண்டர்கள் முதலில் ஒரு வெற்றி கூட்டணியில், பலமான கூட்டணியில் இணைந்து செயல்படுவது 2011 அதிமுக கூட்டணியில் இணைந்து அவர்கள் செயல்பட்டது போல் இப்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்து செயல்படுவது அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கும். இந்த அணி உள்ளே வருவது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விசிக மற்றும் அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்றவர்களின் வெற்றி வீதத்தையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கும் தேமுதிகவிற்கும் மிகுந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு முடிவாக பிரேமலதா அம்மையார் அவர்களின் முடிவு அமைந்துள்ளது. இது வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் போட்டியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை மிகவும் அதிகரித்துக் கொடுக்கும் என்பது 100க்கு 100 உண்மை. சார், திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறது திமுக கூட்டணி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு நீங்க விஷயத்த சொல்றீங்க. ஆனா 21 தேர்தலில் அவங்க அமமுகவோட சேர்ந்து போட்டியிட்டது 60 தொகுதிகளை போட்டியிட்டாங்க. ஆனா 60 தொகுதிகளுமே அவங்க தோல்விதான் தழுவி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது 0.4 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க திமுக கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு 60 தொகுதி கிடைக்குமா, அதே போன்ற தொகுதி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட்டை மையப்படுத்தி இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நாம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவர்களுக்கு ராஜ்யசபா இடங்களும் இந்த அணியில் ஒரு முக்கியமான கட்சி என்ற ஒரு அந்தஸ்தும் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் 2021 எடப்பாடி பழனிசாமியின் கடைசி நேர நடவடிக்கைகளால் செய்வதற்கு திகைத்து மிக குறைவான வாக்கை எடுத்தார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் 2024 எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அணி பல இடங்களில் டெபாசிட் பெறுவதற்கு தேமுதிக தான் காரணம். அதிமுக அணி 8 தொகுதிகளுக்கு மேல் சட்டமன்றத்தில் அதிகம் வந்த போது தேமுதிகவின் பங்களிப்பு தான் அதில் பெரிய அளவு இருந்தது. காரணம், கேப்டன் விஜயகாந்தின் மரணம் தேமுதிகவிற்கு ஒரு புத்துணர்வை அளித்தது, ஒரு வாக்கு பலத்தை கொடுத்தது. நீங்கள் தொகுதி வாரியாக பார்த்தால் தேமுதிக அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு பங்களித்துள்ளது என்பதை
தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளில் செக்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தால் அது துல்லியமாக தெரியும். மிக நுணுக்கமான அரசியல் அறிவு கொண்ட நுழைபலம் கொண்ட தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதிகளின் நிலைமையும் மிக தெளிவாக தெரிந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2024 மக்களவை தேர்தல் முடிந்ததுமே தேமுதிக எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு பங்களிப்பு செய்தது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டதின் விளைவாகத்தான் தேமுதிக தனது அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், அது போட்டியே இல்லை என்ற ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும் என்ற அடிப்படையில் தேமுதிகவிற்கு முக்கியத்துவ கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்துள்ளார். 2021 பொறுத்தவரை நீங்கள் கூறியது 100% உண்மைதான். ஆனால் 2024 கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சிம்பதி தேமுதிகவிற்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது. அதில் தான் பல தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் கிடைத்தது என்ற உண்மையை முழுக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொண்டதின் விளைவாகவே தேமுதிகவிற்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தனது கூட்டணியில் சேர்த்துள்ளார்.